ஏங்க ஒவ்வொரு இடத்துலையும் கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னா 30 லட்சம் மூட்டை கொள்முதல் செய்ய இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் திருவையாறுல மட்டும் பார்த்தீங்கன்னா மாரநேரி 2 கொள்முதல் நிலையத்தில் 13,000 மூட்டை கொள்முதல் செஞ்சு டிபிசியில் அடுக்கி வச்சிருக்காங்க. இன்னும் 6,000 மூட்டை கொள்முதல் செய்யும். இந்தல்லூர் 2 கொள்முதல் நிலையத்தில் 12,000 மூட்டை டிபிசியில் கொள்முதல் செய்யப்பட்டு அப்படியே இன்னும் எடுக்காத கிடக்குது. 5,000 மூட்டை இன்னும் கொள்முதல் செய்யாமல் இருக்குது. இப்படி அந்த ஒரு பகுதியில் மட்டும் ஒரு தொகுதியில் மட்டும் 55,500 மூட்டை எனக்கு கொடுத்துருக்குறாங்க. ஒரு சில நேரடி கொள்முதலிருந்து கொடுக்கப்பட்டது. அதே போல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் காரிக்கோட்டையில் 5,000 மூட்டை இன்னும் கொள்முதல் செய்யாமல் இருக்குது. உள்ள ஏற்கனவே கொள்முதல் செய்யப்பட்டு 5,000 மூட்டை அடுக்கி வச்சிருக்கிறாங்க. பேரையூரில் 10,000 மூட்டை இன்னும் கொள்முதல் செய்யாமல் திறந்த வெளியில் அடுக்கி வச்சிருக்காங்க. உள்ள வந்து 10,000 மூட்டைக்கு மேலே கொள்முதல் செஞ்சு அடுக்கி வச்சிருக்கிறாங்க. இன்னும் டிபிசி குடோன்லேருந்து குடோனுக்கு எடுத்துட்டு போகல. கீழ நாகை அதில் 5,000 மூட்டை கொள்முதல் செய்யா இருக்குது. நெம்மேலி அதில் 5,000 மூட்டை கொள்முதல் செய்யா இருக்குது. அங்கே ஏற்கனவே கொள்முதல் செய்யப்பட்ட 2 இடத்துலையும் 6,000 5,000 மூட்டை அங்கேயே அதில் இருப்பு அந்த குடோனில் இருக்குது. அதையும் டிபிசி சென்டர்லேருந்து இந்த குடோனுக்கு எடுத்துகிட்டு போகல. இதையெல்லாம் இந்த டிபிசி நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் அடுக்கி வைக்கப்பட்ட அந்த மூட்டைகள்லாம் குடோனில் கூட அடுக்கினா தான் அந்த டிபிசியில் காலியாக இருக்கு. அப்பதான் விவசாயியுடைய நெல்லை கொள்முதல் செய்ய முடியும் என்று அங்க இருக்கிறவங்க தெரிவிக்கிறாங்க. அதே நேரத்தில் முதலமைச்சர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, தொடர்ந்து அமைச்சர்களும் அதிகாரிகளும் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இது மானிட்டரிங் ஆஃபீஸர் அந்த மாவட்டத்துக்கு அனுப்பியிருக்கோம். விவசாயிகளோட பிரச்சனை மட்டும் இல்லாம அனைவரோட பிரச்சனை உடனுக்குடன் சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கிறதால இந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? நான் சொல்றது வேண்டாம், அவர் சொல்றது வேண்டாம். நீங்க எல்லாம் பாத்தீங்கல்ல, இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க சொல்லுங்க. நீங்க ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் நேரடியா என்னோட வந்தீங்களா இல்லையா? பாத்தீங்கல்ல, அவர் கதற காட்சியெல்லாம் பாத்தீங்கல்ல. இதுக்கு என்ன பதில்? சரி, நாங்க சரி, இப்ப எல்லா குடோன்லயும் அடுக்கி வச்சிருக்காங்கல்ல, எல்லா குடோன்லயும் உள்ளேயும் இருக்குது. அதாவது ஏற்கனவே நேரடி கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லும் அடுக்கி கிடக்குது. பல திறந்த வெளியில அவர்களும் அடுக்கி அந்த மலையில முளைச்சிருக்குது. எல்லாமே பார்த்தீங்க. அதே போல திறந்த வெளி ஒரு பகுதியில தான் பார்த்துருக்கிறோம். இந்த 3 மாவட்டத்திலையும் பாருங்க எவ்வளவு இருக்குன்னு. உற்பத்தி செய்யப்பட்டது இதுவரைக்கும் ஒரு 55% தான் இவர்கள் வந்து கொள்முதல் செஞ்சிருக்காங்க. 45% கொள்முதல் செய்யலீங்க, அங்கங்க கிடக்குது. இப்ப நம்ம ஒரு சில இடத்துல தான் பார்த்துட்டு வந்திருக்கிறோம். இந்த ஒரு சில இடத்துலயே எவ்வளவு எண்ணிக்கையுடைய மூட்டைகள்லாம் இருக்குதுன்னா இன்னும் முழுவதா கணக்கிட்டா எவ்வளவு இருக்கும்? நீங்க தான் பத்திரிகை தான் கண்டுபிடிக்கணும். பத்திரிகையால தான் கண்டுபிடிக்கிறேன். எனக்கு இவ்வளவு கிராஸ் பண்றீங்களா, அவில கிராஸ் பண்ணுங்க. ஏங்க இவ்வளவு மூட்டை அடுக்கி வச்சிருக்கீங்களா? இங்க வந்தாரு உணவுத்துறை மந்திரி, நீங்க ஏதாவது கேள்வி கேட்டீங்களா? இவ்வளவு மூட்டை டிபிசியில் அடுக்கி வச்சிருக்கிறீங்க, ஏன் இந்த மூட்டை எடுத்துட்டு போகல? வெளியில திறந்த வெளியில் இவ்வளவு மூட்டை இருக்குது, இதை ஏன் கொள்முதல் செய்ய மாட்டேங்குது? ரெண்டுக்கு பதில் சொல்லுங்க. நாங்க அவை சொல்ல இந்த சைடு அந்த சைடு இல்ல, விவசாயிகள் பாதிக்கிறாங்க. நேரடியா நீங்க எல்லாம் வந்தீங்க, பத்திரிகை உடனே அத்தனையும் வந்தீங்க, பாத்தீங்கல்ல. இதை கொள்முதல் செய்யணும் நான் சொல்றேன். இதை கொள்முதல் செய்ய முடியலன்னா இந்த அரசாங்கம் எதுக்கு இருக்குது? ஒரு திறமையற்ற அரசாங்கம் என்பதை ஒத்துக்கிறாங்களா? இது யார் பாதிக்கிறாங்க? விவசாயி தானே பாதிக்கிறாங்க. இன்னைக்கு விவசாயியோட வாழ்வாதாரமே அந்த நெல்லை நம்பித்தான் இருக்குது, வேற எந்த சோர்ஸ் அவங்களுக்கு கிடையாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த அரசாங்கம் விழிப்போறது செயல்படும் சொன்னா அதுக்கு ஏதாவது காரணம் சொல்லிட்டு இருந்தா என்ன செய்யறது? அதாவது நெற்றுக்கு பயிர் தான் பார்த்துட்டு வந்தேன். ஒவ்வொன்றா தான் பிடிக்க முடியும். இவர்கள் ஒட்டுமொத்தமா இந்த அரசாங்கம் தோல்வி அடைஞ்சிட்டு, நெல் கொள்முதல் செய்வதிலையும் தோல்வி அடைஞ்சிட்டது. இந்த விவசாயிகள் நடவு செய்த பயிரையும் காப்பாற்றுவதற்கு எவ்வித முயற்சி எடுக்கல. அனைத்து வகையிலும் இந்த அரசு தோல்வி அடைந்தது தான் பார்க்கப்படுகிறது. இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுக்கு எந்த நன்மை கிடைக்கப்பெறவில்லை என்பதுதான் யதார்த்தமான நிலைமை. நன்மை கிடைக்கலான்னு பரவாயில்ல, அவர் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை கூட முறையா விற்க முடியாத ஒரு அவலநிலை இந்த ஆட்சியில் இருப்பதான் பார்க்க முடியுது. இனியாவது இந்த அரசாங்கம் வேகமாக துரிதமாக செயல்பட்டு
இந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று கேட்டு பாதிக்கப்பட்ட விவசாயிகளை கண்டறிந்து அவர்களுக்கு தக்க நிவாரணம் அளிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன். மத்திய அரசு நெல்லோட ஈரப்பதத்தை உயர்த்துறதுக்கு நீங்க கருத்து வாய்ப்பு இருக்கா? எங்களுடைய ஆட்சியில கரெக்டா செஞ்சோம்ல, ஆட்சி யாருக்கு அப்படின்னு ஆட்சிக்கு வரணும். பெருசா சொல்றீங்க அதிமுகவோட திறமையான ஆட்சி செஞ்சு காட்டுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.